ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். தக்காளி சாதமும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் கூடவே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு 5 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் வந்துட்டு ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். 10 பல் போல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கிழங்கு நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு ரெடியாக இருக்குது. சூடாக சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.